தாவேகா தலைவர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் காத்திருந்த ரசிகர்கள் சிலர் கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்குள் அனுமதிக்குமாறு பவுன்சர்களிடம் கெஞ்சி கேட்டு அடம் பிடித்தனர். கோவையில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கிற்கு உரிய அடையாள அட்டை இல்லாமல் வந்த உள்ளூர் இளைஞர்கள் சிலர் பாதுகாப்பிற்காக நின்ற பவுன்சர்களிடம் எங்கள் தளபதியை பார்க்க வேண்டும் என கெஞ்சி கேட்டு அடம் பிடித்தனர். ஆனால் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என சொன்னதால் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஸ் இருந்தால் மட்டும்தான் பார்க்கணுமாமா தளபதியா? ஏன்னா அது மட்டும் பாஸ் இருந்தால் மட்டும்தான் தளபதி எங்களை பார்ப்பாரா? தளபதி அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் விடுங்கண்ணா, எங்களை உள்ள விடுங்கண்ணா, நான் எங்களை உள்ள விடுங்கண்ணா. தளபதியை பார்க்கணும், தளபதியை விடுங்க. மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம் என தாவேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார். கோவை குறும்பபாளையம் பகுதியில் 2வது நாளாக நடைபெற்ற தாவேகா வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அரசியல் ஆதாயத்திற்கு தாவேகா தொடங்கவில்லை என கூறினார். தாவேகா ஆட்சி அமைந்ததும் ஊழல் இருக்காது என்றும் வெளிப்படையான நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும் என்றும் விஜய் தெரிவித்தார். டிவிகே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு க்ளீனான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட்டில் கரப்ஷன் இருக்காது, கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான, ஒரு உண்மையான, ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமையும். கோவையில் நடைபெற்ற தாவேகா வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி தாவேகா தலைவர் விஜய் பேசினார். நீங்கள் மக்கள் அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.